வணக்கம். நாம இன்று மூலிகை தொகுப்பு வரிசையில் பார்க்கக்கூடிய மூலிகையின் பெயர் வாதநாராயணன். வாதநாராயணன் சிறு மர வகுப்பை சார்ந்த ஒரு மூலிகை. இந்த மரம் வலுவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மரம். இதன் இலை சிறு சிறு இலைகளாக, கூட்டு இலைகளாக, நேரா இருக்கக்கூடிய காம்பு உள்ளதாக இது இருக்கும். வெளிர் மஞ்சள் நிறம். இந்த மாதிரி வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களை கொண்ட ஒரு மர வகுப்பை சார்ந்த ஒரு மூலிகை. இதன் காய் பட்டையாக இருக்கும், நீளமாக இருக்கும் இதன் காய். இதுல பட்டை, இலை, பூ இவை மருத்துவத்துக்காக பயன்படுகிறது. இந்த மூலிகை வாத சம்பந்தமான அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மூலிகையாக இருக்கிறது. இது உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. வாதநாராயணன் இலைச்சாறு, பட்டை கஷாயம் இவைகள் அனைத்தும் வாத சம்பந்தமான மருந்துகள், தைலங்கள் செய்வதில் சேர்க்கப்படுகிறது. இந்த வாதநாராயணன் இலையை ஆமணக்கு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் வதக்கி வீக்கம், கட்டி உள்ள இடங்களில் பட்டுயிட வீக்கம், கட்டி இவை தீரும். வாதநாராயணன் இலையை அரைத்து மூட்டு வீக்கம், மூட்டு வலி இவைகளுக்கு பற்று போட, மூட்டு வீக்கம், வலி இவை தீரும். வாதநாராயணன் இலைத்துளிரை ஒரு கைப்பிடி அளவெடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு, இஞ்சி, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, புதினா இவைகளை சேர்த்து ஆமணக்கு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயுடன் வதக்கி துவையலாக செய்து சாப்பிட மலச்சிக்கல், குடலை பற்றி இருக்கக்கூடிய வாய்வு, மூட்டு வலி, வீக்கம் போன்றவை தீரும். வாதநாராயணன் இலைச்சாற்றுடன் சம அளவு ஆமணக்கு எண்ணெய் சேர்த்து பதமுறை காய்ச்சி மூட்டு சம்பந்தமான வலிகளுக்கு தடவ தீரும். இந்த வாதநாராயணன் இலையை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை குழம்பாக வைத்து சாப்பிட வாத சம்பந்தமான அனைத்து நோய்களும் தீரும். வாதநாராயணன் இலையை எப்படி குழம்பாக வைத்து சாப்பிடுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் எங்களது கமெண்டில் பதிவு செய்யுங்கள். தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.